தேவனாகிய கர்த்தர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறார். தேவன் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். என் தேவன் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிறார். நான் திசை கெட்டு போவதில்லை. என் தேவன் என் மேல் தமது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். தீங்கு நாளில் தேவன் தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நான் பிழைத்திருக்கும்படி என் தேவனுடைய இரக்கங்கள் எனக்கு கட்டளையிடப்படுகிறது என்று விசுவாசிக்கிறேன். தேவன் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தேவனுடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா காரியங்களிலும் எனக்கு ஜெயம் உண்டு. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிப்பேன். விசுவாசத்தினாலே நீதியை நடப்பிப்பேன். விசுவாசத்தினாலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்படும். உலகமோ பிசாசோ என்னை தொட என் தேவன் அனுமதிக்க மாட்டார். என் தேவனே என்னை தொடுகிறார். தேவனுடைய தொடுதல் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, என்னை சுகப்படுத்துகிறது என்று விசுவாசிக்கிறேன். நான் என் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து நடப்பேன். என் சமாதானம் நதியைப் போலும் என் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என் பிள்ளைகளை தேவன் பூமியிலே சிறந்திருக்கச் செய்வார். என் பிள்ளைகள் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என் கண்ணீரை தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். என் ஜெபத்திற்கு தேவன் ஆம் ஆமேன் என்றே பதிலளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.